பொட்டேட்டோ சீஸ் பால் செய்ய போகிறோம். ஓகேவா? அதுக்கு தேவையானது அரிசி மாவு, மிளகாத்தூள், காரம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஒரிகானோ, சீஸ், உப்பு, அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஆப்வியஸ்லி உருளைக்கிழங்கு. ஓகேவா? இப்போ நம்ம பண்ண போகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து அவிச்சிக்கலாம், கழுவிட்டு அவிச்சிக்கலாம். மண்ணு தூசியாக நம்ம கழுவி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு அவிக்க போகிறோம். இப்போ நான் வந்து இட்லி சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள்கிட்ட சின்ன உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்கனால சின்ன குக்கர் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு இட்லி வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து அவிக்க வந்து இண்டக்ஷனில் வந்து ரொம்ப நாள் ஆகும், அதனால இப்போ நான் கேஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கிச்சடியை மூடிட்டு One eternity later. ஓகே, இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு முதல் போட்டிருந்தோம். அது இதில் போட்டனால இதில் போட்டனால லேட் ஆச்சா என்னன்னு தெரில. ஆனால் உருளைக்கிழங்கு வெட்டிட்டு போட்டோம், இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து தோல் வச்சிடலாம். அப்படியே இருங்க, சூடாக இருக்கும். ஸோ கழுத்துலேயே வச்சு எடுத்துக்கலாம். என்ன பண்ணுவோன்னா பார்த்து அப்போ அந்த வெட்டி போட்டனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு. இப்போ பிஃபோர் 2 to 3 minutes நான் வெட்டி போட்டுருந்தேன். உள்ள பார்த்தா வெள்ளையாக காமிச்சிச்சு ஃபுல்லாக. அதான் நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்களும் அவிக்க இருந்தீங்கன்னா வெட்டி போடுங்க, இல்லைன்னா குத்தி போடுங்க. சூடாக இருக்கும், நம்ம உரிக்க முடியாததுனால தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி தண்ணியை வந்து இதுலேயே உள்ள வச்சுக்கலாம். ஒரு உள்ள குடிக்கணும். சுடுதினா ஐயோ சுடு 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 சுடு. சூடாக கீழே வச்சிடலாம். வச்சு எடுத்துக்க.
இன்னும் இந்த மாதிரி உரிச்சிக்கலாம். இந்த மாதிரி உரிச்சு நம்ம வேறு இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் உரிச்சிருங்க. One eternity later. ஓகே, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் உருட்டி முடிச்சிட்டேன். மொத்தமாக 1 2 3 4 5 8 இருக்குது. 8 9 வந்துருக்கணுமே. 1 2 3 ஆமாம் 9 நான் கவுண்ட் பண்ணல, மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்மகிட்ட ரைஸ் ஃபாலர் 2 பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ரைஸில் 2 பிரிச்சிட்டேன். 2 பிரிச்சு என்ன பண்ணணும்னா ஒன்றில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்று கொஞ்சம் நல்லா கரைய அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா ஒன்று எடுத்து இந்த டிப் பண்ணிக்குவோம். இது நான் ஃபுல் வெஜ்ஜாக பண்ணுறேன். இப்படி இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா, நான்வெஜ் சாப்பிட்ற டேஸு நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா இதை வந்து இது பண்ணிக்குவோம். எப்படி சொல்கிறதுன்னா இதுக்கு பதிலாக இப்போ இந்த ரைஸ் ஃப்ளார் சரி கரைச்சிருக்கல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எக் யோக் மைக்கும் அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நாங்கள் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி சாப்பிடுவோம், 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரி தான் எங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக் யோக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இது பண்ணதாவது அரிசி ரைஸில் யூஸ் பண்ணனால கை ஃபுல்லாக ஒட்டும், அது மாதிரி மாவு அப்படியே ஒட்டிக்கும் கையில். நான் ஒரு சில வந்து அந்த இதில் முறுமுறுன்னு போடாத வச்சு வச்சுருக்கேன். இப்போ தான் செஞ்சு பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். பட் டேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி இந்த ரைஸ் ஃப்ளாரில் பண்ணி தான் போடுறேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்க போகிறேன். ஸோ அப்போ ஏன்னா ரைஸ் ஃப்ளார் இன்னும் தண்ணி உறிஞ்சதுக்கப்புறம் திரும்பி ஒரு நாள் ஆகும். ஸோ ஆகும். ஸோ வந்துட்டு போனோம்னா இந்த வீடியோட ஃபஸ்ட்டு ஆஃப் எடுத்து என் தம்பி கேமராமேன் தம்பி இல்லை கேமராமேனாக இருக்கான். இப்போ வந்து நம்ம அதை எடுக்க தண்ணி குழந்தைய தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வைக்கும்போது உருளைக்கிழங்கு குட்டி ஓட்ட வழியாக கூட அந்த மாவு போயிடும். இதான் இந்த சில பிரச்சனை. சீஸ் பெரிய பீஸாக இருந்தது ஆகும், அந்த மாவு உருளைக்கிழங்கு வந்து பிரிஞ்சிடும். நான் சொன்னேன் நானே ஒரு சில பீஸ் பெருசாக விட்டுருக்கேன் போல், அதனால வச்சு ஸோ இதில் ஃபுல்லாகவே அந்த கோட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு இன்னொரு மற்ற விஷயத்தை பார்ப்போம். ஓகே,
நம்ம ஆரம்பிக்கலாம். அதை வந்து இண்டக்ஷன் ஆன் பண்ணிட்டேன். டீப் ஃப்ரை மோடில் வச்சு ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயில் வாங்கும்போது நிறைய ஊற்றி இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இப்போ நம்ம உருட்டணும்ல, உருட்டினதுமே கன்ஃபியூஸில் வச்சுருங்க. அப்போ அது மாவு கொஞ்சம் ஒட்டி அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப அந்த உடஞ்சி விழாமல் இருக்கும். இந்த பால் ஷேப்லேருந்து அது உடஞ்சி வருது. அது இப்போ அது காமிக்கிறதுக்காக தான் ஒன்று வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்காம வச்சுருக்கேன், அதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் பண்ணி எங்கள் அம்மா சொன்னாங்க அதெல்லாம் உடஞ்சிடும் நாங்கள். பட் எனக்கு தெரியல. ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத உள்ள போடுறேன். கொஞ்சம் நல்லா தான் புரியுது, உடனே போயிடுச்சு. அது கூடிய ஃப்ரிட்ஜில் சொல்ல போடுறேன், பார்ப்போம். எனக்கு இது எக்ஸ்பெரிமெண்ட் மேலே நான் போடுறது. இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுற பேன் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன பேன். நம்ம பிரெட்டுக்கு யூஸ் பண்ண அதே பேன் தான் அப்படின்னு சொல்லி ப்ரௌன் பேன். இதோ வந்து பிரெட் ஸ்கிராம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பேனு. ஸோ நம்மளால அந்த வழக்கமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி வித்தியாசமாக ஏதாவது பண்ண வேண்டியது. இது ரெண்டுமே எடுத்தது ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்குது. எனக்கு எதுவும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது இப்போ இருக்குது. வேறு தெரியுதா? ஒரு கையில் வச்சுட்டு இருக்கேன். அங்கே வச்சுருந்தேன், பட் அது வந்து அதில் அங்கே வச்சுருந்தா பல்க்கு எதுவும் தெரியல. அதெல்லாம் நம்ம எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா இப்போ எதுவும் உடஞ்ச மாதிரி இப்போதைக்கு எதுவும் உடஞ்ச மாதிரி தெரியல, தூள் போட்டுருக்கேன். நான் பாட்டு பார்த்தா வேலை செய்வேன். எனக்கு பாட்டு போக முடியும். வேலை செய்வோம், பாட்டு செஞ்சால் எனக்கு டைட்னஸ் தெரியாது. அப்படி இருந்தது என்னோட கேள்வி. அது எவ்வளோ தெரியாது எனக்கு. இதுதான் சீஸ் பால்ஸ் வறுத்து முடிச்சிட்டேன். இதுதான் சீஸ் பால்ஸு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு லைட்னால
ஒரு மாதிரி மஞ்சள் கலர் திருது நினைக்கிறேன், தெரிய வாய்ப்பு இருக்குது. என் ஃபோன் அப்படியே திருதி போகும். பட் இது இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஓகேவா, போய் பார்த்தீங்கன்னா அதான் இப்போது இது எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சது. ஓகேவா, அதான் ஃப்ரிட்ஜ் வச்சது. இது வந்து நம்ம வந்து வெளில வச்சது, இந்த ஓட்டில் இருக்குல்ல இது வெளில வச்சது. இப்போது இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேப் ரிட்டைன் பண்ணியிருக்கா, இந்த எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்ச எல்லாமே இது வந்து ஷேப் ரிட்டைன் பண்ணல பாருங்க. அதுக்கு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். பட் இது வந்து இப்போ ஒரு நகட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. வெட்டி பார்ப்போமா. இப்போ இது ஃப்ரிட்ஜுக்கு வெளில இருந்தது. அந்த சீஸ் வந்து எந்த போர்ஷன்ஸ்லாம் பிடிச்சி வச்சதோ அது மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நல்லாயிருக்கும். இதோட உங்களுக்கு பார்க்குறேன். பாய் பாய்.